This is Pastor Conrad DeFries with our Bible study today. அன்புக்குரியவர்களே, நான் போதகர் கான்ராட் டிஃப்ரீஸ் பேசுகிறேன். இந்த வேத பாடகத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். The title of the Bible study is Dominion over the Enemy. இந்த நாளின் பாட தலைப்பு என்னவென்று சொன்னால், சத்ருவின் மேல் ஆதிக்கம் செலுத்துவது. God has given every Christian dominion over the enemy, but not dominion over people. கர்த்தர் பிசாசின் மேல் ஆளுகையையும் ஆதிக்கத்தையும் கொடுத்திருக்கிறாரே தவிர மனிதர்களின் மேல் அல்ல. In the book of Genesis, chapter 1, verses 26 through 28, God gave Adam and Eve dominion over all the earth. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 26 28 வரைக்கும் வாசிக்கும் போது சகலத்தின் மேலும் ஆதாமுக்கு ஆளுகையை கொடுத்தார். It was Adam's responsibility to keep the devil out of the Garden of Eden. ஆதாமுடைய பொறுப்பு பிசாசுடைய சகல வல்லமையும் அல்லது ஏதேன் தோட்டத்திலே பிசாசான் பிரவேசியாதபடிக்கு பாதுகாக்க வேண்டியது அவனுடைய பொறுப்பாயிருந்தது. Adam had the authority to keep the devil out and to guard the garden. பிசாசை அந்த ஏதேன் தோட்டத்தை விட்டு துரத்துவதும் அந்த ஏதேனை பாதுகாப்பதும் ஆதாமின் பொறுப்பு. But when he disobeyed and ate of the forbidden fruit, then sin came into his life. ஆனால் அவன் கீழ்ப்படியாமல் தேவனுடைய வார்த்தை கொடுக்க வேண்டிய கனத்தை கொடாதபடிக்கு அவன் செயல்பட்ட போது பாவம் இந்த பூமிக்குள் பிரவேசித்தது. The Bible tells us that now Satan is the god of this world. இப்போது வேதம் சொல்லுகிறது பிசாசானவன் இந்த உலகத்தின் அதிபதி என்று சொல்லப்படுகிறது. That is in 2 Corinthians chapter 4 and verse 4. இதை 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் வாசிக்க முடியும். Where did Satan get the name God of this world? பிசாசானவன் உலகத்தின் அதிபதி என்று எப்படி அந்த பெயரை எடுத்தான்? The word God is not with a capital G, but it is with a small g, God of this world. அந்த கடவுள் என்ற அந்த வார்த்தையின் முதல் பகுதி God என்ற வார்த்தையின் அது கேபிட்டல் இல்லாதபடிக்கு சின்ன ஜி போடப்பட்டிருக்கிறது. He got that title from Adam because Adam was the God of this world under Almighty God. அவன் எப்படி அந்த தேவன் என்ற பதத்தை அவனுக்குரியதாக மாற்றிக்கொண்டிருந்தானோ ஆதாம் இந்த உலகத்தின் தேவனாய் இருந்தான். தேவனுக்கு கீழ் இந்த உலகத்தின் தேவனாக ஆதாம் காணப்பட்டான். Adam turned his dominion over to Satan. ஆதாமின் ஆளுகையை அவன் பிசாசுக்கு கொடுத்து விட்டான். But Jesus Christ has restored that dominion to all the believers today. ஆனால் இயேசுவோ அந்த ஆளுகையை அவர் பெற்று தம்முடைய விசுவாசிகள் யாவருக்கும் அதை கொடுத்திருக்கிறார். Satan is still the god of this world, but he does not have dominion over the believers. பிசாசானவன் இன்றும் இந்த உலகத்தின் தேவனாய் இருக்கிறான். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளுக்கு மேல் அவனுக்கு அதிகாரம் இல்லை. If the Christians do not understand this, then they will let the devil have dominion over them. ஆனால் இதை தேவ விசுவாசிகள் அறியாதவளாய் இருக்கும் பொழுது அவர்கள் பிசாசானவன் அவர்கள் மேல் ஆளுகை செய்ய இடம் கொடுக்கிறார்கள். In the book of Romans, chapter 5 and verse 12, ரோமர் 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது it says, by one man sin entered into the world and death by sin. வாசிக்கிற ஒரு மனிதன் மூலமாக பாவமும் மரணமும் இந்த உலகத்திற்குள் கடந்து வந்தது என்று வாசிக்கிறோம். And it says, for all have sinned. அங்க வசனம் இப்படியும் சொல்லுகிறது, எல்லாரும் பாவம் செய்து.
The reason it says all have sinned is because the human race was in the loins of Adam and we are born in sin. ஏன் ஆண்டவர் இப்படி சொல்லுகிறார், வேதம் சொல்லுகிறது என்று சொன்னால், ஆதாமுடைய சன்னதி அவன் அல்லாமல் இந்த உலகத்திலே மனித பிறப்பு இல்லை. We do not need salvation for personal sins, but we are born with the sin nature as a baby. இன்னைக்கு தனிப்பட்ட பாவத்தினால் அல்ல, நாம் இந்த உலகத்தில் பிறக்கும் பொழுதே பாவத்தில் பிறக்கிறோம். In this scripture, the word death is talking about spiritual death. இந்த இடத்திலே மரணம் என்று எழுதப்பட்டிருக்கிறது, அது ஆவிக்குரிய மரணம். In the New Testament, there are 3 kinds of death. புதிய ஏற்பாட்டிலே 3 விதமான மரணத்தை குறித்து வேதம் பேசுகிறது. Natural death, spiritual death, and the second death. ஒன்று இயல்பான மரணம், ஆவிக்குரிய மரணம் அல்லது இரண்டாம் மரணம் என்று 3 மரணங்களை குறித்து பேசப்படுகிறது. If we mix these all up together, it can be very confusing. இந்த எல்லா மரணத்தையும் நம்ம ஒன்றோடு இணைப்போமானால் அது குழப்பத்தை கொடுக்கும். But in this verse, it is talking about spiritual death came upon everyone. இது ஆவிக்குரிய மரணம் எல்லார் மேலும் கடந்து வந்தது. Spiritual death means separation from God. ஆவிக்குரிய மரணம் என்று சொன்னால் தேவனிடத்திலிருந்து பிளவு. Adam and Eve and Jesus are the only people that came into this world without sin. ஆதாமும் இயேசுவும் மாத்திரமே இந்த உலகத்திலே தேவனிடத்திலிருந்து பாவமற்றவர்களாய் கடந்து வந்தவர்கள். Adam and Eve sinned, but Jesus Christ never did sin himself. ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்தார்கள், ஆனால் இயேசு பாவம் அறியாதவராய் காணப்பட்டார். In the book of Colossians chapter 1 and verse 13, கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நாம் வாசிப்போமானால், it says, God has delivered us out of the kingdom of darkness and brought us into the kingdom of light. வசனம் இப்படி சொல்லுகிறது, இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை விடுதலை ஆக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உடன்படுத்தினவராய் இருக்கிற பிதாவை ஸ்தோத்திரிக்கிறோம் என்று வாசிக்கிறோம். In the Amplified Bible, the verse says, we are no longer under the control and the dominion of Satan. இன்னைக்கு இந்த புதிய ஏற்பாட்டின் அந்த விளக்குரை வேதத்தை வாசிப்போமானால், இந்த வேதத்தை விசுவாசிக்கிறவர்கள் மேல் பிசாசுக்கு எந்த ஆளுகையும் இல்லை. When a person is born again and being a Christian, you are no longer under the control and the dominion of the enemy. அன்புக்குரியவர்களே, ஒருவன் ரட்சிக்கப்பட்டு இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டால் இந்த உலகத்திலே பிசாசுக்கு அவன் மேல் எந்த அதிகாரமும் இல்லை. However, many Christians are under the devil's dominion because they do not know how not to let the devil rule over them. இன்னைக்கு அநேகருக்கு பிசாசு இடத்துல இடம் கொடுத்ததுனால பிசாசானவன் அநேகரை அவர்கள் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறான். We are teaching more and more on who you are in Christ. What do you have when you get born again? நீங்க இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் நீங்க கிறிஸ்துவுக்குள் யார் என்றும் இயேசுவை நீங்க சொந்த இரட்சகராக கொண்டபோது உங்கள் வல்லமை என்ன என்பதையும் தான் நான் போதித்துக் கொண்டிருக்கிறேன். The very moment you are born again, you have the power of attorney to use the name of Jesus against the enemy. இயேசுவை நீ சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட அந்த வினாடி இயேசுவின் நாமத்தை பயன்படுத்தக்கூடிய அதிகாரத்தை தேவன் உங்களுடைய கரத்தில் கொடுத்திருக்கிறார். In the book of Romans chapter 12 and verse 2, ரோமர் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நீங்க வாசிக்கும் பொழுது,
It tells us to be transformed by the renewing of our minds. ஆக வேத வசனம் சொல்லுகிறது உங்க மனம் புதிதாகிறதுனால் மறுரூபம் ஆகுங்கள் என்று வாசிக்கிறோம். The battleground with the devil is in our minds. It's in the way we think. பிசாசுவின் அவனுடைய யுத்தகலம் எங்கேனா நம்முடைய சிந்தையில் இருக்கிறது. நாம் எப்படி காரியங்களை யோசிக்கிறோம் என்பதன் மூலமாய் காணப்படுகிறது. The devil only has one way that he works, and it is to get into your mind. பிசாசுவுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது. அவன் உங்கள் சிந்தையை ஆளுகை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறான். But the word of God declares that Jesus has already taken authority and defeated the devil. இயேசு கிறிஸ்துவானவர் ஏற்கனவே அதிகாரத்தை பெற்றிருக்கிறார். அவர் பிசாசை வெற்றி கொண்டிருக்கிறார். And when you receive Jesus Christ, you receive that victory that he has already won for you. இயேசுவை நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது இயேசு பெற்ற வெற்றியை அது உங்கள் வெற்றியாக மாற்றுகிறீர்கள். In the book of Ephesians chapter 2 and verse 6, எபேசியர் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது it says, he hath raised us up together and made us sit together with him in heavenly places. அங்க வசனம் எப்படி சொல்லுங்க, கிறிஸ்து இயேசுக்குள் அவர் தம்மிடத்தில் வைத்த தயவினால் தம்முடைய அங்க வசனம் எப்படி 5ஆம் வசனம், அவர் மரித்தோரில் நம்மை கிறிஸ்துவோடு கூட உயிர்ப்பித்து கிருபையினால் ரட்சிக்கப்பட்டீர்கள். In the mind of God, he sees the believer sitting with Christ on the throne of God. அங்க கிறிஸ்து இயேசுக்குள் அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களில் அவரோடு உட்கார வைத்திருக்கிறார். But you must renew your mind and know what the promises of God has given you. இன்னைக்கு உங்கள் சிந்தையை நீங்கள் புதிதாக்க வேண்டும். ஆண்டவருடைய வாக்குத்தத்தத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். When you become a Christian in 2 Corinthians 5 verse 17, 2 கொரிந்தியர் 5:17ஆம் வசனத்தின்படி நீங்கள் கிறிஸ்தவர்களாக மாறும் பொழுது you become a new creature in Christ, and old things are passed away and all is made new. நாங்க வசனம் சொல்ல நீங்க புதிய சிருஷ்டியாகப்பட்டிருக்கிறீங்க, பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின என்று வாசிக்கிறோம். God is just not helping you a little bit, but he's making you a brand new person in your spirit. ஆமென். ஆண்டவர் ஏதோ உங்க வாழ்க்கையில சின்னதை புதிதாக்கல, உங்களை முற்றும் புதிதாக்குகிறார். You are a spirit, you have a soul, and you live in a body. உங்களுக்கு ஒரு ஆவி உண்டு, உங்களுக்கு ஒரு ஆத்துமா உண்டு, நீங்க மாம்ச சரீரத்தில் வாழுகிறீர்கள். The real you is a spirit being and will live forever either in heaven or hell. அன்புக்குரியவர்களே, உண்மையான நீங்கள் அது ஆத்துமா அல்லது ஆவியா இருக்கிறது. ஒன்று நீங்கள் பரலோகத்திலோ அல்லது நரகத்திலோ வாழ்வீர்கள், உங்கள் சரீரம் அல்ல. If you die before the rapture of the church, then your body goes back to dust, but you, a spirit being, will never die. ஆனா நீங்க ரட்சிக்கப்பட்டு நீங்க இயேசுவின் வருகை வருவதற்கு முன்பாக நீங்கள் மரிப்பீர்களானா உங்க சரீரம் மண்ணுக்கு போகும், உங்க ஆத்துமா தேவனிடத்திலே கடந்து போகும். In the book of Luke chapter 10 and verse 19, லூக்கா 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை நீங்க வாசிக்கும் பொழுது it says, I give you power over all the power of the enemy. அங்க வேத வசனம் சொல்லுங்க, பிசாசுடைய எல்லா வல்லமைகளுக்கு மேல் உங்களுக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறேன். The word power in that verse in the Greek language means authority. இங்க கிரேக்க பதத்திலே வல்லமை என்பதற்கு பொருள் அதிகாரம் என்று இருக்கிறது. When you exercise authority in the name of Jesus, then God will bring the power.
இன்னைக்கு இயேசுவின் வார்த்தையை நீங்க பயன்படுத்தும் பொழுது உங்களோட அதிகாரத்தை பயன்படுத்தும் பொழுது அவருடைய வல்லமையை அவர் அனுப்புவார். Just as a policeman can hold up his hand and stop big trucks and things from traveling. ஒரு போலீஸ்காரர் சின்ன ஒரு கையை நீட்டி மிகப்பெரிய ஒரு ட்ரக்கை லாரியை நிறுத்த முடியுமானால், he does not have the power, but he has the authority. அவனுக்கு அதை நிறுத்துவதற்கான வல்லமை கிடையாது, அதை நிறுத்துவதற்கு அதிகாரத்தை உடையவனாய் இருக்கிறான். If people do not obey his authority, then the power of the government will back him up. இன்னைக்கு அவருடைய அதிகாரத்தை ஜனங்கள் மதிக்கலன்னா, இந்த அரசாங்கத்தின் முழு வல்லமையையும் அரசாங்கம் செயல்படுத்தும். God told Moses to stretch his rod over the water and for him to divide the waters. இயேசு அந்த செங்கடலை பிளப்பதற்கு, தேவனதை பிளப்பதற்கு மோசேயை அவனுடைய கோலை நீட்டும்படியாய் தேவன் சொன்னார். Moses did not have the power to divide the water, but he had the authority. மோசேக்கு அந்த தண்ணீரை பிளப்பதற்கான வல்லமை கிடையாது, ஆனா அவனுக்கு அதிகாரம் இருந்தது. You have to be in a human body to have authority on the earth. இந்த உலகத்திலே நீங்க அதிகாரத்தை செலுத்துவதற்கு உங்களுக்கு சரீரம் தேவை. Neither God nor Satan can do very much on the earth except they do it through someone in a human body. இன்னைக்கு ஆண்டவராய் இருக்கட்டும் பிசாசாய் இருக்கட்டும் அவர்கள் கிரியை செய்ய வேண்டும் என்று சொன்னால் அவர்களுக்கு ஒரு சரீரம் தேவை. God is looking for Christians today that they will exercise authority and he will bring the power. இன்னைக்கு ஆண்டவர் விசுவாசிகளை, தேவனுடைய பிள்ளைகளை அவர் தேடுகிறார். அவர்கள் அதிகாரத்தை செலுத்த தேவன் தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்த விரும்புகிறார். It is the same way with the devil. He's looking for people that will obey him so that the evil power can come through them. இதே வண்ணமாக தான் பிசாசும் அவனுடைய ஆட்களை அவன் தேடுகிறான், அவர்களின் மூலமாக அவனுடைய ஆதிக்கத்தை செலுத்துவதற்கு. In 1 John chapter 4 and verse 4, 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிக்க முடியலானால், he says, greater is he that's in you than he that is in the world. உலகத்தில் உள்ளவனை பார்க்கிலும் உங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவர் என்று வாசிக்கிறோம். The church, the believers must learn more about the authority of the believer that God has given them. இன்னைக்கு தேவ பிள்ளைகளே, தேவன் கொடுத்த அதிகாரத்தில் பலப்படுங்க. In the book of Matthew chapter 28 verses 18 and 19, இப்ப மத்தேயு 28ஆம் அதிகாரம் 18-19 வாசிப்பீர்களானால், Jesus said all power in heaven and earth had been given to him. இயேசு சொல்லும்போது உலகத்தில் உள்ள சகல அதிகாரங்களும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. Then he said, you go into all the world because I'm giving you power to do the works of Jesus. வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி என்று சொல்லப்படுகிறது. God could do very little on the earth until Jesus came in a human body. இயேசு இந்த உலகத்திலே மனுஷ சாயலிலே கடந்து வருகிற வரைக்கும் ஆண்டவரால் பெரிய கிரியைகளை இந்த உலகத்தில் செய்ய முடியவில்லை. There are many covenants from Genesis all through the Bible because God has to work through covenant to work through people. ஆண்டவர் அநேக கற்பனைகளை, கட்டளைகளை கொடுத்தார். அந்த கட்டளைகளின் வழியாக ஜனங்களோடு கூட இடைப்பட்டார், செயல்பட்டார். Jesus had to be in a human body so he could exercise authority on earth. ஆனால் இயேசுவோ மனுஷ சாய் இருந்ததன் மூலமாக அவர் அதிகாரத்தை பயன்படுத்த முடிந்தது.
And so it is today. As long as we have our human body, we can exercise authority on earth. இன்னைக்கு அன்புக்குரியவர்களே, நீங்க மனுஷ சாயலிலே இருப்பதினாலே அதிகாரத்தை உங்களால் பயன்படுத்த முடியும். When your spirit leaves your body, you no longer have authority on earth. இந்த உலகத்தில் உங்களுடைய ஆவியானது உங்கள் சரீரத்தை விட்டு பிறக்குமானால் இந்த உலகத்தில் உங்களுக்கு எந்த அதிகாரமும் இல்லை. In the book of Mark, chapter 16 and verse 15, மார்க் 16ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிப்பீர்களானால், go into all the world and preach the gospel to every creature. அங்க வசனம் சொன்னீங்க, உலகம் எங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். Verse 16, they that believe will be saved, they that do not believe will be lost. விசுவாசவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான், விசுவாசி அதுவும் ஆக்கணிக்குள்ளாக தீர்க்கப்படுவான். Verse 17, in my name you shall cast out devils. அங்க 17ஆம் வசனம் சொல்லி, என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவீர்கள். That is a promise to every believer, not just to ministers. இது எல்லா விசுவாசிகளுக்குள்ளே கொடுக்கப்பட்டிருக்கிற பேரு வல்லமை அல்லாமல் தேவ ஊழியருக்கு மாத்திரமல்ல. We do not have the authority in ourselves, except when we use the name of Jesus, we have authority. இன்னைக்கு இயேசுவின் நாமத்தை நாம் பயன்படுத்துவதற்கான அதிகாரத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். In the book of Ephesians, chapter 4 and verse 27, எபேசியர் 4ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை நாம் வாசிப்போமானால், it says, do not give place or foothold to the devil. அங்க வசனம் சொல்ல, பிசாசுக்கு இடம் கொடாமல் இருங்கள் என்று வாசிக்கிறோம். The devil does not want Christians to know that they have authority over the devil. பிசாசின் மேல் தங்களுக்கு அதிகாரம் இருக்கிறது என்பதை அநேக விசுவாசிகள் மறந்து விடுகிறார்கள். You as a believer have the authority to do not give the devil a place in your life. தேவன் உங்களுக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். நீங்க பிசாசுக்கு அதை விட்டு கொடாதீர்கள். If you do not walk in faith and in love, it opens a door to the enemy. நீங்க விசுவாசத்திலும் அன்பிலும் நடக்காவிட்டால் அது பிசாசுக்கு இடம் கொடுக்கும். If you do the wrong thing or say the wrong thing, then go to God and receive forgiveness. இன்னைக்கு தவறான காரியங்களை பேசி தவறாய் நடப்பீர்களானால் தேவனிடத்தில் கடந்து போங்க, தேவன் உங்களுக்கு கிருபை பாராட்டுவார். You do not have to open a door for the devil to get in. பிசாசானவன் செயல்படுவதற்கு இடம் கொடாதீங்க. The Bible says, put on the breastplate of faith and love. இன்னைக்கு விசுவாசம் என்னும் மார்க்கச்சையை தரித்துக் கொள்ளுங்கள் என்று வேதம் நமக்கு போதிக்கிறது. Walking in faith and love will protect you from the enemy. விசுவாசத்திலும் அன்பிலும் நடப்பதன் மூலமாக பிசாசுக்கு இடம் கொடாதபடி நீங்கள் உங்களை பாதுகாத்துக் கொள்கிறீர்கள். Ephesians chapter 6, put on the shield of faith that will protect all of you. இன்னைக்கு விசுவாசம் என்ற அந்த கட்சியை நீங்கள் அல்லது விசுவாசம் மார்க்கவசத்தை தரித்துக் கொள்ளும் போது அது உங்களை பாதுகாக்கும். In the book of James chapter 4 and verse 7, யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது, submit to God, resist the devil, and he will flee from you. அங்க வசனம் சொல்லுங்க, தேவனுக்கு அடங்கி பிசாசுக்கு எதிர்த்து நெருங்க அவன் ஓடி போவான் என்று வாசிக்கிறோம். There are no scriptures in the New Testament to ask God to fight the devil for you. புதிய ஏற்பாட்டிலே எங்கும் ஒரு வசனம் இல்லை உங்களுக்காக சத்ருவுக்கு தேவன் யுத்தம் பண்ணுவார் என்று சொல்லி எங்கும் ஒரு வசனத்தை பார்க்க முடியாது. When Jesus went to the cross and rose from the dead, he's already defeated the devil. என்னைக்கு இயேசு மரித்து உயிரோடு கூட எழும்பினாரோ அன்னைக்கு பிசாசை நிர்மூலமாக்கினார்.
In Colossians chapter 2 and verse 15, கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிப்பிலானால், it says he spoiled, he defeated principalities and powers. அங்க வசனம் சொல்லுகிற துரைதனங்களையும் அதிகாரங்களையும் உரித்து கொண்டு என்று வாசிக்கிறோம். The devil has already been defeated by Jesus Christ. பிசாசானவனை இயேசு ஏற்கனவே நிர்மூலமாக்கி விட்டார். But it is up to you and I to enforce that victory. ஆனால் நீங்களும் நாங்களும் அந்த அதிகாரத்தை செயல்படுத்த வேண்டியது மிக அவசியம். If you don't know you have authority in the name of Jesus, the devil will take advantage of you. இன்னைக்கு இயேசுவுக்கு உங்களை இடம் அதை அறியாதவளாய் இருப்பீலானா பிசாசானவன் அதை பயன்படுத்திக் கொள்வான். In the book of Ephesians chapter 6 and verse 10, எபேசியர் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது it says, be empowered through your union with Christ Jesus. என் சகோதரே கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமைகளிலும் பலப்படுங்க என்று வாசிக்கிறோம். The literal meaning in that verse means to be powerful in the ruling power that God has given you. அது உண்மையான மொழிபெயர்ப்பு இப்படி சொல்லுகிறது, தேவனுடைய ஆளுகையின் வல்லமையில் நீங்கள் பலப்பட வேண்டும். God wants the Christian to know that he has given them dominion over the enemy. கிறிஸ்தவர்கள் தேவன் அவர்களுக்கு கொடுத்திருக்கிற அதிகாரத்தை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். But it is very important to walk in the God kind of love. இன்னைக்கு தேவ விதமான அன்பிலே நீங்கள் நடப்பது மிக அவசியம். That walking in love will protect you from the attacks of Satan. இன்னைக்கு அன்பிலே நடப்பதன் மூலமாக பிசாசுகிடத்திலிருந்து நீங்கள் பாதுகாக்கப்படுவீர்கள். In 1 Corinthians chapter 3 and verse 16, 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீரானால், know ye not that you're the temple of God and the Holy Spirit dwells in you? 1 கொரிந்தியர் 3:16 நீங்கள் வாசிக்கும் போது அங்க வசனம் இப்படி சொல்லுகிறது, நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறது என்றும் அறிந்திருக்கிறீர்களே. In the book of John chapter 14 and verse 13, யோவான் 14ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீரானால், Jesus said, whatever you ask in my name, I will do it. என் நாமத்தினால் நீங்கள் எதை கேட்டாலும் அதை செய்வேன் என்று சொன்னார். The word ask there is not talking about praying. அங்கே என் நாம என்னை கேளுங்கள் என்று சொல்லுகிற அந்த வார்த்தை ஜபத்தை குறிக்கிற வார்த்தை அல்ல. You look the word up in the Greek dictionary, it means to demand what is rightfully yours. அங்கே சொல்லப்படும் அந்த டிக்ஷனரியை பார்ப்பீர்களானா உங்களுக்குரியதை நீங்கள் கேட்டு பெற்றுக் கொள்கிறவர்கள் என்ற பொருள். The Christian has been given the power of attorney to use the name of Jesus as if Jesus is right there. இயேசுவின் நாமத்தை பயன்படுத்துகிற அதிகாரத்தை தேவ பிள்ளைகளுக்கு தேவன் கொடுத்திருக்கிறார். நீங்கள் பயன்படுத்தும் போது இயேசுவே செயல்படுகிற வல்லமை அந்த இடத்துல வெளிப்படும். God is looking for Christians today that will learn the power of attorney and use that name of Jesus. ஆண்டவருடைய வல்லமைகளை பெற்று அதை பயன்படுத்த வேண்டும் நம்முடைய பிள்ளைகள் என்பதை தேவன் விரும்புகிறார். I want you to pray this prayer after me today. அன்புக்குரியவனே, நான் சொல்லுகிற ஜெபத்தை எனக்கு பின்னாக சொல்லுங்கள். I believe Jesus Christ died on the cross and shed his blood for my sin. இயேசு எனக்காகவே இந்த உலகத்தில் கடந்து வந்து சிலுவையில் மரித்து எனக்கு என்னுடைய பாவங்களுக்காகவே அவர் சிலுவையில் மரித்து 3ஆம் நாள் உயிரோடு கூட எழும்பினார் என்று நான் விசுவாசிக்கிறேன். I believe he rose from the dead and is alive in heaven today. சர்வ வல்லவராம் இயேசுவானவர்
மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழும்பி பரலோகத்தில் அவர் ஜீவிக்கிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன். I receive him right now into my heart as my Lord and Savior. அந்த சர்வ வல்லவராம் இயேசுவை என்னுடைய சொந்த இரட்சகராகவும் தேவனுமாய் நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஆமென். If you prayed that prayer from your heart, you are born again and a child of God right now. அன்புக்குரியவர்களே, அந்த ஜெபத்தை உள்ளத்தில் ஆழத்தில் பேசியிருப்பீர்களானால் நீங்கள் மறுபடியும் பிறந்திருக்கிறீங்க, நீங்க தேவனுடைய பிள்ளையா இருக்கிறீங்க. Get into a strong church and get a Bible and grow in the things of God. Amen. அன்புக்குரியவர்களே, நல்ல ஒரு தேவ சபையிலிருந்து அங்க போங்க, வேதத்தை பெற்றுக்கொள்ளுங்க, தேவ சத்தியத்திலே பலப்படுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.